ஏங்க என் வீட்டுக்காரு எனக்கு ஒரே ஒரு மகளிர் தின வாழ்த்து கூட சொல்லலிங்க. நான் சோகமா இருக்கிறேன்னு நெனச்சீங்களா? நான் ஏங்க சோகமா இருக்கணும்? வாழ்த்து என்னங்க வாழ்த்து? என் வீட்டுக்காரு எனக்கு எப்படி வாழ வைக்கிறாருங்கிறத கேளுங்க. எக்ஸ்போர்ட் வேலைக்கு போயி என்ன பிஎட் படிக்க வச்சுட்டு, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்க வச்சாரு. உடனே சொல்லிறாதீங்க, படிக்க வச்சா நெறைய சம்பாரிச்சு குடுப்போன்னு. நாங்க 2 பேரும் இப்ப களை வெட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். பெண்களுக்கு நீங்க வாழ்த்தும் சொல்ல வேணாம். எந்த சலுகையும் செய்ய வேணாம். அவங்கள தன்னம்பிக்கையோட, நேர்மையா டார்ச்சர் பண்ணாம வாழ உடுங்க போதும். வருஷத்துல ஒரு நாள் ஹேப்பி விமென்ஸ் டே அப்படின்னு போஸ்ட் போட்டு போறதுல ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. அவங்கள நீங்க மதிக்கலனாலும் பரவால்ல, அவமதிக்காதீங்க. எங்க அப்பா என்ன நல்லா படிக்க வச்சாருங்க. நல்லது கெட்டது சொல்லிக் குடுத்தாரு. எப்படிலாம் மக்கள் இருப்பாங்க, அவங்கள எப்படி எதிர்கொண்டு இந்த உலகத்துல வாழணுங்கிறதையும் சொல்லிக் குடுத்தாரு. நெறைய கதைகள் சொல்லிக் குடுத்து, உண்மை, நேர்மையா இருந்தா மட்டும் தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். தைரியமா இருங்கத கத்துக் குடுத்தது எங்க அப்பா. பெண்களே தைரியமா இருங்க. பயப்படாதீங்க. ஹேப்பி வுமன்ஸ் டே.